தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். சிரியாவுடைய தலைநகரமான டமாஸ்கஸ்ல பெரிய ஒரு குண்டுவெடிப்பு நடந்திருக்குது. இது பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய மொசாட்டுடைய வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏன்னா இப்ப இஸ்ரேலுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஒன்னா நம்ம ஈரானோடு சண்டையை மறுபடியும் தொடங்கணும் அப்படிங்கிறத அவங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஈரானோடு நம்ம தனியா போய் சண்டையை தொடங்கினோம்னா அமெரிக்கா இல்லாம நம்ம ஜெயிக்க மாட்டோம், பேசாம நம்ம வேற இடத்துல சண்டையை ஓப்பன் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு துருக்கிட்ட சண்டையை போடலான்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் துருக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா விட மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கும் துருக்கிக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு இருக்கு. பத்தாவதுக்கு துருக்கி பார்த்தீங்கன்னா நேட்டோ நாடுகளில் முக்கியமான நாடுகளாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்கிறனால துருக்கியை விட்டுட்டு இவங்க சிரியாவையே செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படிதான் டமாஸ்கஸ்ல ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நடந்திருக்குது. சிரியாவை வம்பிழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால இது ஒரு போராக மாறுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் பதற்றத்தை இன்னைக்கு கொடுத்துருக்கு. ஒரு பக்கம் டமாஸ்கஸ்ல இப்படி நடந்துட்டு இருந்தா, மறுபக்கம் இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1000வது நாளா இருக்கு. அதாவது காசாவுடைய போர் தொடங்கி இதோட 1000 நாள் ஆச்சு. இந்த 1000 நாள்ல பேரவே கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இஸ்ரேலு இதுவரை வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பேரை கெடுத்து இன்னைக்கு சர்வதேச நாடுகளே இந்த இஸ்ரேல் தான் தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனால மற்ற நாடுகளும் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன பண்ணி விட்டான். இப்ப பார்க்கும்போது இன்னைக்கு நிலைமையில அங்க இருக்கக்கூடிய யூத மக்கள் பிளவுபட்டிருக்காங்கம்மா. அதாவது முதல்ல நெத்தன்யாவுக்கு சப்போர்ட்டா இருந்தவங்க இப்ப பல கருத்துக்கள்ல பிளவுபட்டிருக்காங்களாமா. காசாவில் நாம எதுக்கு இடத்த திருடணும், நம்ம அவங்கள விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் லெபனானோடு நம்ம சண்டை போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும், ஈரான்ட்ட நம்ம ஏற்கனவே தோத்துதான் போயிட்டோம், இனிமேல நீங்க போய் ஆரம்பிக்காதீங்க சண்டைய அப்படிங்கிற மாதிரியும், இந்த நெத்தன்யா தான் அத்தனைக்கும் காரணம், அந்த ஆளை மாத்திட்டா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியும் வித்தியாசமான நிறைய மனப்பான்மையோடு இப்ப அங்க மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒன்னா நம்பிட்டு இருந்தாங்க, ஒரு பொய்ய சொன்னாலும் யூதன் சொல்லிட்டு அதை நம்பிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க, அமெரிக்காவே தோத்துருச்சு, அமெரிக்காவே நம்மளை இப்ப வெறுக்கிறாங்க, அமெரிக்கர்களே நம்மளை எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரிலாம் என்ன ஆயிடுச்சு, மக்களுக்குள்ள நிறைய பிரிவுகள் வந்தனால இப்ப நெத்தன்யாகுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த வருட கடைசிக்குள்ள வரக்கூடிய எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது. பாருங்க, 1000வது நாள்னா கிட்டத்தட்ட எத்தனை நாள், ஒரு 2.25 வருஷம் இல்ல 3 வருஷம்னே போடுங்க. 3 வருஷமா போர் நடந்திருக்கு. ஒரு ஆட்சி காலம் அப்படிங்கிறது 5 வருஷம்னா அதுல 3 வருஷம் போரை செஞ்சே ஓட்டியிருக்காரு இந்த நெத்தன்யா. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் போரையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியான நிலைமையில தான் மக்களே 3 வருஷத்துல என்ன இருக்காங்க, வெறுத்து இனிமேல் இந்த ஆட்சியில இருக்கிறதே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நிலைமைக்கு வந்திருக்காங்க. இதுக்கு காரணமே ஸ்டார்டிங் காசா தான், இப்ப எண்டிங் பாத்தீங்கன்னா ஈரான் தான். காசால ஆரம்பிச்சாங்க, தோல்வி, லெபனான்ல தோல்வி, அதுக்கப்புறம் சிரியா, ஈராக்கு, ஏமனு எல்லா பக்கம் தோல்வி, கடைசியா ஈரான்ட்ட போனாங்க. இவங்க மட்டும் தோல்வி அடைஞ்சா பத்தான்னு சொல்லிட்டு அமெரிக்காவை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, தலையை கொண்டு போய் உள்ள விட்டு அவங்க இன்னைக்கு பெரிய நஷ்டத்தை தழுவி இருக்கிற அளவுக்கு நிலைமையை மாத்தி விட்டுருக்காங்க. இன்னைக்கு போய் அமெரிக்கா பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள், சவுதி போன்ற நாடுகள்கிட்ட மீட்டிங்க்கு போயிருக்காங்க. எதுக்கு அந்த மீட்டிங்னு கேட்டா, எங்களை விட்டு போயிடாதீங்க, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தரோம், ஆயுதங்கள் தரோம், நாங்க உங்களுக்கு இது செய்யறோம் அது செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் இன்னைக்கு ஈரானுடைய அப்பாஸ் அராக்சி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, முதல்ல அவங்களை நம்புறதை நிறுத்துங்க, இவங்க ஆரம்பத்துல இப்படி சொல்லிதான் அவங்களுக்கு இடம் கொடுத்து வச்சிங்க, இப்ப நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த சமயத்துல நாங்க தாக்கும் போது உங்களை காப்பாற்ற முடியாத இவங்க காப்பாற்ற முடியலைங்கிறத மறைச்சிட்டு இனிமேல் காப்பாற்றுவோம், இனிமேல் ஆயுதம் தருவோம்னு உங்களை ஏமாத்தி தலையில மிளகா அரைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. என்னதான் அரபு நாடுகள்கிட்ட எல்லாம் போய் அவங்க பேசினாலும் இந்த தடவை பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தா ஈரான் தான். ஈரான் பக்கம் இப்ப அரபு நாடுகள்ல என்ன ஆரம்பிச்சிருக்காங்க, சாய ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுது. ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய ஜனாசாவை பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி வரை நல்லடக்கம் செய்ய போவதாக, ஊர்வலம் கொண்டு போவதாக சொல்லியிருக்கிறதுனால இந்த ஒரு 10 நாள் இருக்கு பாருங்க. இந்த 9ஆம் தேதினா ஒரு 10ஆம் தேதி வரையும் அமைதியான நிலைமை தான் இருக்கும், போர் வராதுன்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல முஜ்தபா கொமேனி அவர்கள் கலந்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா கலந்துக்கிட்டா என்ன பண்ணுவான், இஸ்ரேலுக்கான அவங்கள மறுபடியும் அசாசினேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதனால தாக்கிடுவாங்கிறதுனால கலந்து கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாது. இந்த சமயத்துல அவரே உயிரோட இல்லை, அதனாலதான் அவர் கலந்துக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தைரியமே இல்லை, அவங்க ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இஸ்ரேல் என்ன பண்றான், அவங்களை வெளியே வர வைக்கலாமான்னு சொல்லிட்டு தூண்டி வைக்கிறான். இருந்தாலும் ஈரான் முன்னாடியே சொல்லிட்டாங்க, முஜ்தபா கொமேனி அவர்கள் வரமாட்டாங்க, ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய ஊர்வலம் 9ஆம் தேதி வரை நடக்கும், நல்லடக்கம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க.
பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல்.